படம் வந்து ஸ்டார்டிங்ல காட்டும் போது வந்து ஒரு மாதிரி காமிச்சாங்க. ஒரு மாதிரினா மொதல் வாங்கிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்ல படமே பண்ணல, மொக்கையா மரத்தை பத்தி முடிச்சிட்டாங்க. நல்லா தான் இருக்குது படம், ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க புரியுதா? என்ன சொல்ல வரேன்னா மரத்தை வந்து நல்லபடியா இருக்கணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். மரத்தை நல்லா இருக்கணுமா? அதான் நான் மரம் நட்டணும்னா அவ்வளவுதான். இந்த இவன்கிட்ட கேளுங்க, நான் டிவி கேட்கறான். லவ் ஸ்டோரி இல்லைண்ணா, அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்குது, அந்த பையனுக்கு ஆசை இல்லை, அவ்வளோதாண்ணா. லவ்ன்றது எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம், எவ்வளோ சிம்பிளாக அதை கொண்டு போகலாம். இப்போ இருக்கிறவங்க அதை ரொம்ப ஃபேண்டசி ஆக்குறாங்களே அப்படின்றது, லைக் லவ்னா இப்படியுமே இருக்கே அப்படின்றத டிஃப்ரெண்ட் டைப்ஸில் காட்டியிருப்பாங்க. பிடிக்கும், க்யூட்டாக இருக்குது, ஒரு சீனுமே க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் பார்க்கலாம். ஒன்லி கப்பிள்ஸ் தான் பார்க்கணும், இல்லை ஃபேமிலி தான் பார்க்கணும் அப்படி இல்லை, எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுமே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபீல் குட் மூவி. ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். ஹீரோ வந்து அதை பார்த்த உடனே அந்த லவ் பொசிஷன்ஸில் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஹீரோ அப்படின்ற ஒரு அது எவ்வளோ ஓகட் ஆயிருது அவருக்கு. ஆல்ரெடி வில்லனா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏங்க மனுஷன் வில்ல மாதிரி இல்லைங்க, குழந்தை மாதிரி இருக்காருங்க, க்யூட்டாக இருக்காருங்க. உண்மையாக சொல்லணும்னா லைக் இவங்க 2 பேரோட லைக் தனியாக பார்க்கறத விட இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப அழகாக இருக்குது. கெமிஸ்ட்ரினா நீங்கள் நினைக்கிற ரேஞ்சுக்கெலாம் கிடையாது. ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக, லைக் ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. லவ்னா இவ்வளோ யதார்த்தமாக இருக்கும்னு. இப்போ இருக்கிறவங்க ரொம்ப ஃபேண்டஸியாக ரொம்ப அப்படி இப்படின்னு கொண்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ தான் சிம்பிள், ரொம்ப நிம்மதியாக இருக்கும் பார்க்கும்போது, ஃபீல் குட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் பாருங்க. ஃபன் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்களா? ஆக்சுவலி நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல. நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஏன்னா நானுமே சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன். இப்போ 23 ஆயிடுச்சு, மெச்சூர் ஆகிட்டேன். பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எவ்வளோ வெயிலில் நின்றுருப்பாங்க. நீங்கள் கேப் போட்டு நிற்கிறீங்க, கேப் போடாமல் அங்கே நின்று பேசியிருப்பாங்க. அந்த டேம் கிட்டலாம் எவ்வளோ அங்கே என்ன மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம், ஆமாம் கண்டிப்பாக இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை கமெண்ட் பண்ணாமல் லைக் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா சப்போர்ட் பண்ணலாமேன்றது என்னோட. ஆனால் நல்லாயிருக்கு. ரத்னகுமார் சாருக்காக தான் மெயினாக வந்தோம். நல்லா இருக்குது. மேயாத மான் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தோம். ஆனால் அந்த படத்தோட டைட்டில் வந்து பெரிய சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா 29 அந்த 29 வயசு நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் காட்டுறாங்க. ஆனால் ஓகே ஃபைன். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ் என்ன பார்க்கலாம். படத்தில் மெயின் ப்ளஸ் எதுனா டைலாக் டெலிவரி தான். சீன் ரோனோட மியூசிக் நல்லா இருக்குது. ஓகே ஆவரேஜ், நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இது புதுமுகம் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே 2 படத்தில் வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோ. ஓகே அவர் பர்ஃபார்மன்ஸ் என்னவோ கொடுத்துருக்காரு. இப்போ நானி மாதிரியோ ஒரு கார்த்தி மாதிரியோ நடிச்சிருந்தாங்க. அந்த 96 மாதிரி இந்த படம் இன்னும் நல்லா ரீச் ஆகும். அந்த ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல அந்த நானி மாதிரி இந்த மாதிரி அவங்கலாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண 2 பேரோட சிங்க் ஆகலை. அந்த லேடி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மேடம். ஆனால் சில அழும்போது சில எமோஷன்ஸ்லாம் வந்து இன்னும் டெலிவரி சரியாக கொடுக்கலையோன்னு தோணுது. ஏன்னா நான் ஒரு சினிமா ரசிகன், எனக்கு உன்னிப்பாக பார்க்குறேன். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் மாதிரி கிடையாது. உன்னிப்பாக பார்க்கும்போது சில இடத்துல சிங்க் ஆகலை. ஆனால் படம் வந்து ஒர்த்து வாட்சபிள், பார்க்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்க்கலாம். என்ன ஒன்று புதுமுகம் இல்லாமல் நடந்துருந்தால் படம் இன்னும் ரீச் ஆகிருக்கும். மெயினாக ரத்னகுமார் நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்த படமும் நல்லா கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். பெட்டராக இன்னும் பண்ணியிருக்கலாம்னா ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஹாஃப்குள்ளே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அதுதான் தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை, குறை இல்லை. கிளைமேக்ஸு அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு இதயம் படத்தில் முடிகிறோம், ஒரு கிளைமேக்ஸ் முடியும் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் டச் ஆகலைன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஓகே எமோஷன் இருக்குது சார். எமோஷன் எந்த இடத்துல கொடுக்குமோ அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது நானே வந்து அந்த காலத்தில் இதயம் படம் பார்த்த மாதிரியோ இதேக்கோ அந்த மாதிரி இப்போ யோசிக்க முடியாது. குட், பார்க்கலாம், நல்லாயிருக்கு, வாட்சபிள் தான். பிஜிஎம் நல்லா இருக்குது. சாங் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் காமெடி கிடையாது. ஓகே பார்க்கலாம். ஜென்சிஸ்க்கு இதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சரில் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு, அதை விட 90s கிட்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஒரு 96 மாதிரி, ஒரு VTV மாதிரி 29 வயசு கடந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த இதில் ஒரு 10 எபிசோடாக காமிக்கிறாங்க. அதில் ஒரு 7-8 எபிசோடாவது கண்டிப்பாக எல்லாருமே கடந்திருப்பாங்க. நம்ம 96 VTV சொல்லும் போது அதில் விஜய் சேதுபதி சிம்பு அப்படி இருந்தாங்க. ஸோ இதோட ஹீரோவோட ரீச் அந்த அளவுக்கு இருக்கும். அவர் ஏற்கனவே 2 படங்கள் வில்லனாக ஒரு டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இதில் வந்து ஹீரோவாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இப்போ 3வது படம் மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அந்த 2 பேருமே அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. டயலாக்ஸ் முக்கியமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ரத்னா செம்மையாக எழுதியிருக்காரு. ஓகே, ஒரு லவ் டிராமா மாதிரியான ஒரு மூவி தானா, இல்லனா ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி? மெசேஜ் இருக்குது. ஒருத்தனோட ஐடென்டிட்டியை தேடி ஒருத்தன் போகிறான், அது எப்படி அவன் அடையிறாங்கிறது தான். 29 வயசில் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத ஒரு 10 எபிசோடாக டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. என்ன விஷயம் தவிர்த்துக்கலாம்? என்ன விஷயம் தவிர்த்துக்கலாம்? இன்னும் கொஞ்சம் ஃபன் வச்சுருக்கலாம். மேயாதமான் மாதிரி அதுக்கப்புறம் ரத்னாவோட பெஸ்ட் ரேட்டிங் இது. அதில் நிறையா ஃபன் இருக்கும். இதில் ஃபன் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ரொம்ப சீரியஸாக போன மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான். லேக் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொமான்ஸு. செகண்ட் ஹாஃபில் தான் கதைகள் அடுத்தடுத்து நகருது. ஸோ எங்கேயுமே அது இல்லை. அப்படியே காமன் கம்போஸ்டாக போகுது. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டர்லேருந்து வெளில வரும்போது ஒரு காமான மைண்ட் செட்டில் வெளில வர மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி படங்கள் வந்தே ரொம்ப நாள் ஆகுது. இல்லை தேட்டர் விசிட் மூவி தான். உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணி அது தேட்டரோட கனெக்ட் ஆகி பார்க்குறது கண்டிப்பாக ஒரு தேட்டர் படம் தான். பயங்கரமான ஒரு படம். ஸோ அந்த படத்தை அளவுக்கு ஆக்சுவலி எடுத்துக்கலாம். அது அளவுக்கு எடுத்திருக்காங்க. அதில் இருக்கிற ஃபன்னு மட்டும் இதில் மிஸ் ஆகிருக்கு. அதில் இருந்த காமெடி மட்டும் இல்லையே தவிர மேயாதமானுக்கு அப்புறம் ரத்னாவோட பெஸ்ட் ரேட்டிங் இது. சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஏற்கனவே ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதை நல்லா பிக்சரைசேஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்து வந்தது என்னுடைய ஃப்ரெண்டு அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ப்ரோ. அது அவர் எதிர்பார்த்து வந்து நல்லா இருந்துச்சு. படமாகவும் எப்படி இருக்குன்ற ஒரு டவுட்டோட தான் வந்தேன். நல்லா இருந்துச்சு. படம் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. 2.5 hours வந்து டியூரேஷனு. கொஞ்சம் அது வந்து ஒரு லென்த் ஃபேக்டராக இருந்துச்சு. ஒரு மாதிரி எதுவும் லாக் தான். இடையில ஒரே ஒரு சாங் மட்டும் இருந்துச்சு ப்ரோ. அது மட்டும் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சு. இந்த சாங் வேண்டாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லென்த் வைஸ் ப்ராப்ளம் இல்லை நல்லா இருந்துச்சு. ஐ மீன் அடுத்தடுத்து எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால நமக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு. மேயாதமான் அளவுக்கு எதிர்பார்க்கலாமா படத்தை? இன்னும் கண்டிப்பாக ப்ரோ. மேயாதமான் அளவுக்குன்னா நீங்கள் ஒரு அது ஒன்று யோசிச்சு வச்சுருக்கீங்களே, அப்படியே இது ஒன்று வேற ஒரு ரியாலிட்டியாக ஒரு பார்க்க ஃபீல் அந்த ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்ல வராங்க? 29ல் 30 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அப்போ தான் யோசிப்போம். 30 வயசில் முன்னாடியே யோசிங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடியே யோசிங்க. லவ்னு இருந்துடாதீங்க. ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருக்காதீங்க. ரியாலிட்டிக்கு வாங்கன்றதை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பார்த்தேன். காஸ்டிங் வைஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் காஸ்டிங்காக தான் இருக்குது. பெரிய வந்து ஒரு எக்ஸாஸ்டட் ஹீரோவை சொன்னாங்க. இன்னும் பெட்டராக யார் பண்ணி இன்னும் பயங்கர ரீசெண்டாக இருந்திருக்கும். அப்படி இல்லை ப்ரோ. எனக்கு இவங்களே வந்து நல்லாவே தெரியுறாங்க. ஐ மீன் ஹீரோ இதுக்கு முன்னாடி 2 படம் வில்லனா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் ஹீரோவை தெரிஞ்சிட்டார். ஒரு 10 நிமிஷத்துலேயே அவர் கதைக்குள்ளே வந்துட்டார். காமெடியன்ஸுமே நிறைய பேர் நியூ ஃபேஸஸாக தான் இருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரியல. நான் பார்த்ததில் அது நல்லா இருந்துச்சு. அவங்களோட காமெடிஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோயின்மே நல்லா இருந்தாங்க. எல்லா எமோஷன்ஸும் கனெக்ட் ஆச்சு. லவ் ட்ராமா மாதிரியா இல்லை ஏதாவது மெசேஜ் சொல்ல வராங்க? லவ் ட்ராமா மெசேஜ் ப்ரோ. மெசேஜ் இருக்கு. என்ன மாதிரி மெசேஜ்? அதுதான் ப்ரோ. இப்போ பர்சனலாக நம்ம லைஃப்பில் லவ்னு மட்டுமே போகாமல் நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். அதுதான் நம்ம லைஃப் யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏன்னா எங்களுக்கு நான் இந்த ஒர்க் இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு படம் பார்க்க. நல்லா நியூ ஆக்டர் முன்னாடி வில்லனா பண்ணியிருந்தாரு சூர்யா கூட. இப்போ ஹீரோவா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? நல்லா பண்ணியிருக்காப்ல. அதான் என்ன கதைக்கு தேவையோ அதை கரெக்டாக நடிச்சிருக்காப்ல. யதார்த்தமாக நல்ல ஒரு நேச்சுரல் லவ் ஸ்டோரி. நம்ம இதெல்லாம் நம்ம கடந்து நாங்கள் அது மாதிரி தான் வந்திருக்கோம். நம்மளோட டேரக்டர் அப்படிலாம் போய் அந்த இதெல்லாம் சினிமா நிறைய இது அந்த இதை எடுத்திருக்காங்க. என்னோட இதை கொஞ்சம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம். மாஸ்டர் மகேந்திரனோட ரோல் எப்படி இருந்துச்சு? அது ப்ரோ மாஸ்டர் மகேந்திரனோட ரோல் அவரு நான் அதான் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆமாம் நல்லா பண்ணியிருக்காப்ல. நல்லா பண்ணியிருந்தாரு. வில்லனா பண்ணியிருக்காரு. ஆமாம் நல்லா பண்ணியிருக்காப்ல. கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். என்ன விஷயம் பெட்டரா பண்ணிருக்கலாம்? பெட்ரோ பண்ணியிருக்காங்கன்னா இல்லை கரெக்டு தான். இதுக்கு மேலே ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக மாதிரி ஆயிரும். கரெக்டாக பண்ணியிருக்காப்ல. ஆமாம் மேயாதமான் ஆடைக்கு அப்புறம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கரெக்டாக சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திகனும் ஒரு லொகேஷனும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு தேவையான மியூசிக் கரெக்டாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே சூப்பராக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக ரத்னகுமாரோட படம்னாவே அவரோட டைலாக்ஸ் தான் மெயினாக நான் எதிர்பார்த்து வந்தேன். படத்தில் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பார்த்து வரல. படம் நல்லா இருக்காண்ணா. ஃபீல் குட் மூவிஸ் லவ்வர்ஸ்க்கு. ஓகே, ஆக்சுவலி 29 அப்படின்றது என்ன சொல்ல வராங்க? ஏஜ் தாங்க. அந்த வயசு 29 வயசுங்கிறது ஒன்று, 30ங்கிறது ஒன்று. அந்த டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. நல்லா சொல்லியிருக்காரு. அண்ணா படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். என்ன விஷயம் பண்ணிருக்காங்க? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து லேகிங்காக இருக்குது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் ஓகே தான். ரோல் எப்படி பண்ணிருக்காரு? நியூவா பண்ணிருக்காரு. ஹீரோயின் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட்டிங், அதாவது அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லா சப்போர்ட்டிங் சரி, ஹீரோயின் சரி, அவங்க கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் படம் தான். லவ்வும் லைஃப்பும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. 29 அப்படின்றது அந்த என்ன விஷயம் சொல்ல வராங்க? 29ன்றது ஜஸ்ட் ஏஜ். அந்த ஏஜில் இருக்க பாய் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க லைஃப்பில் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இது கொஞ்சம் எப்படி போகுது படம்?
நிறைய ரிலேட் பண்ணுற லவ் பண்ணுறவங்க ரிலேட் பண்ணிக்கலாம். செம்ம ரிலேட்டபிள் இருக்குது. அதேமாரி வந்துட்டு லவ் மட்டும் பண்ணாங்க, லைஃப்பையும் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது மெசேஜ். புதுசா ஹீரோவா பண்ணிருக்காரு, வில்லனா பண்ணிருக்காரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக தான் இருக்குது, நல்லா இருக்குது. புது படமே, ஃபர்ஸ்ட் ஆக்டர் மாதிரியே இல்லை, நிறைய படம் பண்ண மாதிரி தான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் என்ன பண்ணியிருக்காங்க. விஷயம் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்? எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. கொஞ்சம் ரொம்ப லேகிங் மாதிரி ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் படம் நல்லா, எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல. மியூசிக்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நியூ ஹீரோ என்ன மாதிரியான கான்செப்ட் வந்து சொல்ல வராங்க, அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? விட்டு போயிட்டா ஒரு நியூ சேஞ்சை தேடி தான் வராங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரி லைன் வந்து புதுசா இருக்குதா, இல்லைன்னா வந்து ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கா? ஆல்ரெடி பார்த்த மாதிரி தானே இருந்துச்சு.